சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல், வேலையில்லா இளைஞர்களுக்கு ரூபாய் 15,000 சம்பளம். இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது என்ன திட்டம் என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதாவது, முதல் முறையாக வேலையில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து 15,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அது யாருக்கு என்று, அதே சமயம் இது யாருக்கு கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தனியார் துறையில் வேலை பார்ப்போம் ஊழியர்களுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பிரதான் மந்திரி விகாஸ் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் முறையாக வேலை தேடுபவர்களுக்கு அரசு ரூபாய் 15,000 வரை பண ஊக்கத்தொகையை வழங்குகிறது. இதில் 3.5 கோடிக்கும் அதிகமான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்தை கொண்ட இத்திட்டத்திற்காக மத்திய அரசு ரூபாய் 99,446 கோடி என்ற மிகப்பெரிய நிதியை ஒதுக்கிய உள்ளது. இத்திட்டத்திற்கு யார் தகுதியானவர்கள் மற்றும் இந்த தொகை உங்கள் கணக்கில் எவ்வாறு வரவு வைக்கப்படும் என்பது குறித்து இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அரசின் வேலைவாய்ப்பு சார்ந்த ஊக்கத்தொகை, அதாவது ELI திட்டத்தின் கீழ் புதிய ஊழியர்கள் ஒரு மாத சம்பளத்திற்கு இணையாக தொகையை அதிகரிக்கும் பட்சத்தில் ரூபாய் 15,000 பெறுவார்கள். மாத மொத்த சம்பளம் 1 லட்சம் வரை உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த சலுகை கிடைக்கும். இதில் 2025 ஆகஸ்ட் 1 மற்றும் 2027 ஜூலை 31 ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தொடங்கப்பட்ட அல்லது தொடங்கப்பட்டுள்ள வேலைகளுக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும் என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, இது யாருக்கு இந்த சலுகை கிடைக்காது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது, அரசு ஊழியர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் ஆவர். ஏனெனில் அவர்கள் EPFOவின் கீழ் வருவதில்லை. மாறாக NPS அல்லது GPF திட்டத்தின் கீழ் வருகிறார்கள். இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரூபாய் 15,000 ஊக்கத்தொகையானது நேரடி பயன் பெறுவார்கள். இதில் DBT மூலம் 2 தவணைகளாக உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். சரி, 2 தவணைகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். வேலையில் 6 மாதங்கள் தொடர்ந்து பணியாற்றிய பிறகு முதல் தவணை விடுவிக்கப்படும். 12 மாதங்கள் பணியாற்றிய பிறகும் அரசால் பரிந்துரைக்கப்பட்ட நிதிசார் உணவு திட்டத்தை வெற்றிகரமாக முடித்த பிறகும் 2வது தவணை விடுவிக்கப்படும். இந்த தவணையின் ஒரு பகுதி நேரடியாக உங்கள் சேமிப்பு கணக்கு அல்லது சேமிப்பு திட்டத்தில் வரவு வைக்கப்படும். சரி, பணம் முடக்கப்படலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதாவது, இந்த திட்டத்தின் பலன்களை பெற ஊழியர்கள் ஒரு சில முக்கியமான டிஜிட்டல் சரிபார்ப்பு நடைமுறைகளை முடிக்க வேண்டும். அதாவது, EPFO விதிகளின்படி அனைத்து புதிய உறுப்பினர்களும் தங்கள் யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பரை முக அங்கீகார தொழில்நுட்பம் மூலம் சரிபார்க்க வேண்டும். அதே சமயம் இல்லை என்றால் பணம் விடுவிக்கப்படாது. உங்கள் வங்கி கணக்கு உங்கள் அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது மிகவும் அவசியமானவை. அதே சமயம் அவ்வாறு இணைக்கப்படாமல் இருந்தால் உடனடியாக வங்கி கிளையை தொடர்பு கொண்டு அதை முடிக்க வேண்டும். அதே சமயம் நிறுவன உரிமையாளர்களுக்கும் பலன் கிடைக்குமா என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இத்திட்டத்தின் ஊழியர்கள் மட்டுமல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனங்களும் ஒரு ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 முதல் 3000 வரையிலான ஊக்கத்தொகையை பெறுகின்றன. ஆனால் ஊழியர்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும்.
பங்களிப்பு செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டால் பாதிப்பு ஏற்படும். உங்கள் நிறுவனம் சரியாக நேரத்தில், அதாவது இசிஆர் சமர்ப்பிக்காவிட்டாலோ அல்லது பிஎஃப் பங்களிப்பை செலுத்துவதில் தாமதம் செய்தாலோ ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகையானது நிறுத்தப்படலாம். ஆகையால் இந்த விஷயத்தில் நீங்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் தொழிலாளர் அமைச்சகத்தின் தரவுகளின்படி இந்த 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள்ளேயே 20.7 லட்சத்திற்கும் அதிகமான புதிய ஊழியர்கள் இத்திட்டத்தின் பலனை பெற்றுள்ளன. மேலும் இதற்காக 2.35 லட்சத்திற்கும் அதிகமான நிறுவனங்கள் இந்த இணையதளத்தில் பதிவு செய்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் அசாமில் இனி 18 வயதுக்கு மேற்பட்டோர் ஆதார் கார்டு பெற தடை செய்யப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் சட்ட விரோத ஊடுருவலை தடுப்பதற்காக 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட யாருக்கும் புதிய ஆதார் கார்டுகள் கிடைக்காது என்று அரசு அறிவுறுத்தி உள்ளது. இது அம்மாநில மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அசாம் மாநிலத்தில் இனி 18 வயதுக்கு மேற்பட்டோர் யாருக்கும் புதிதாக ஆதார் கார்டுகள் வழங்கப்படாது என்று மாநில அரசு அதிரடியாக அறிவுறுத்தி உள்ளது. சட்டவிரோத ஊடுருவலை தடுப்பதற்காக இந்த நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. புதிதாக ஆதார் கார்டுகள் பெறுவதற்கும் புதிய கட்டுப்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த துணிச்சலான முடிவுக்கு பின்னணி இருக்கும் அதிர்ச்சி காரணம் குறித்து இங்கே பார்ப்போம். அதாவது இந்திய தனி அடையாள ஆணையத்தால் வழங்கப்படும் ஆதார் கார்டு என்பது முக்கியமாக பயோமெட்ரிக் அடையாள ஆவணமாகும். இந்தியாவில் ஆதார் கார்டு முதலில் 2009ஆம் ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு அனைத்து சேவைகளுக்கும் ஆதார் கார்டு மிக முக்கியமாக மற்றும் கட்டாய அடையாள ஆவணமாக மாற்றப்பட்டுள்ளது. இதில் வங்கி கணக்கு தொடங்குவதில் இருந்து மொபைல் சிம் கார்டு வாங்குவது வரை அனைத்து நடைமுறைகளுக்கும் ஆதார் கார்டு இருந்தால் போதுமானது. இந்தியா முழுவதுமே இந்த ஆதார் கார்டு செல்லுபடியாகும். இப்படிப்பட்ட சூழலில்தான் வடகிழக்கு மாநிலமான அசாம் இனி 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு புதிதாக ஆதார் கார்டுகள் வழங்கப்படாது என்று மாநில அதிரடியாக அறிவித்து இருக்கிறது. இதனால் அப்பொதுமக்கள் மிகவும் இதனால் மக்கள் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். இந்த அதிரடி முடிவுக்கு பின்னால் ஒரு அதிர்ச்சி காரணமும் இருக்கிறது. அசாம் உள்ள சில மாவட்டங்களில் ஆதார் அட்டை பெற்றவர்களின் எண்ணிக்கை அந்த மாவட்டத்தில் இருக்கும் மொத்த மக்கள் தொகையை விடவும் அதிகமாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியாகும் என்று மாவட்ட நிர்வாகங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளன. எனவே கூடுதல் ஆதார் அட்டைகளை பெற்றவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கவே இனி 18 வயதுக்கு மேற்பட்டோர் முதன்முறையாக விண்ணப்பித்தால் ஆதார் அட்டை வழங்கப்படாது என்ற முடிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம்.